ஹாய், இன்னைக்கு டே 7ஓட மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாமா? இன்றைக்கி டியூஸ்டே, சொல்லவே வேணாம். என் வீட்டில் வந்து எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே ரொம்ப பக்தியாக இருப்போம். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அமாவாசை வேறு, ரொம்ப சுத்தமாக பக்தியாக தான் இருப்போம். ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அமாவாசைக்காக எல்லாமே கும்பிட்டு போவார். அதுக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருவேன். மார்னிங் ரொம்ப சீக்கிரமாக இன்றைக்கி எந்திரிச்சு குக்கிங் வேலைக்கு ஃபஸ்ட்டு போயிட்டேன். அமாவாசைனாலே நம்ம வந்து ஆனியன் அண்ட் பூண்டு சேர்த்துக்க மாட்டோம் எந்த ஒரு டிஷ்லேயும். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்து சாம்பார், ரசம், வாழைக்காய் ஃப்ரை, சாதம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணி வீடு க்ளீனிங் வேலையில் இறங்கிட்டேன். வீடு ஃபுல்லாக பெருக்கி துடைச்சி சாமி ரூமுக்கு வந்து பூவெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் முடிகிற ஸ்டேஜ்லேயே ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, இன்றைக்கி எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு. அப்பாடா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. ஏன்னா நான் எல்லா ஒர்க் முடிச்சிட்டேன். இருக்கிற ஃபுல் டே நான் அவர் கூடயும் பாப்பா கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் எல்லா ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் நல்லபடியாக சாமியும் கும்பிட்டாச்சு. ஆக்சுவலி இந்த வீட்டில் வந்து நான் உருளி வாங்கி வச்சுருக்கேன். உருளி எதுக்காக நான் வீட்டு என்ட்ரன்ஸில் வச்சுருக்கிறேன்னா, ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் வந்து வர விடாது. ஸோ அந்த உருளியை வந்து நான் எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே கம்பல்சரி க்ளீன் பண்ணி அதோட வேறு ஃப்ளவர்ஸ் சேஞ்ச் பண்ணுவேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெக்கரேஷன் பண்ணுவேன். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒவ்வொரு நாள் என்னென்ன டெக்கரேஷன் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அவங்ககிட்டலாம் ஒன்று கேட்கணும். எனக்கு கல்யாணம் ஆகிட்டு 4.5 இயர்ஸ் ஆகுது. ஆனால் இன்னி வரைக்கும் எனக்கு ஒரே ஒரு வேலை பண்ணணுன்னா ரொம்ப பயம். அது ஏனே தெரியல. உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். எனக்கு என்ன வேலைன்னா, சாப்பாடு வடிக்கும்போது ரொம்ப பயப்படுவேன். அது ஏனே தெரியாது. அது கையில் கொட்டிக்குமா, சூடு பட்டுருமா அப்படின்னு இப்போ வரைக்கும் பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பாய்.